சமீபத்தில் சத்யராஜ் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி ஒன்று, அங்கே நிருபர்கள்லாம் பல பேர் கூடிட்டாங்க, தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. அங்கே அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்கும் பொழுது சத்யராஜ் சொன்ன பதில தான் இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். சத்யராஜ் என்ன சொன்னார்னா, நடிகர்களை ஏன் இவ்வளோ பெரிய அறிவாளின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நடிகர்களுக்கு நடிப்பு சார்ந்த விஷயங்கள் தான் தெரியும். அவங்கள ஏதோ பெரிய விஞ்ஞானிகள் அறிவாளிகள் நினச்சி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா எதுக்கு இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். நடிகர்களை அறிவாளிகள் இல்லை அப்படின்னு அவர் சொன்னதை நம்ம முழுமையாக ஏற்றுக்கணும். ஏன்னா அதற்கு பல உதாரணங்களை நம்ம அடிக்கிட்டே போகலாம். முக்கியமாக பொய்யாளிகள் அப்படின்னு வேணால் இன்னொரு பேர் கொடுக்கலாம் அதுக்கு. ஏன்னா மேடையில் வந்து மைக்கை பிடிச்சா அவங்க சொல்கிற பொய் இருக்குல்ல, அது அரசியல்வாதிகள் சொல்கிற பொய்யை விட அதிகமாக இருக்கும். விஜய் ஆண்டனி ஒரு கருத்து ஒன்று போட்டிருக்கிறாரு. விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டராக இருந்தப்போ கொஞ்சம் சிந்திக்கும் திறனோடு இருந்தார். அதற்கப்புறம் நடிகரான பிறகு அவருக்கு அந்த சிந்திக்கும் திறன் இல்லாமல் போயிருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு நடிகராக அவர் சொல்லும் பொழுது பொதுவான கருத்தை அவர் மீதும் அப்ளை பண்ணுகிற ஒரு சிக்கல் வருது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த வடக்கன் கிழக்கன் தெற்கன் மேற்கன்கிறதெல்லாம் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்து பிழைக்க வருகிறவர்களுக்கு கிடையாது, அவர்களை வந்து அப்படி நினைக்காதீங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா பெங்களூரில் வந்து அவ்வளவு தமிழர்கள் இருக்காங்க, கர்நாடகாவில் மும்பையில் வந்து அவ்வளவு தமிழர்கள் இருக்காங்க, வளைகுடா நாடுகளில் அவ்வளவு தமிழர்கள் இருக்காங்க. உலகத்தின் எல்லா மூலைகளிலும் தமிழர்கள் வேலை செய்ய போகிறாங்க, நல்ல பொருள் ஈட்டிட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வராங்க. அதனால் வந்து எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா மாநிலத்திற்கும் எல்லாரும் சென்று வேலை செய்வதற்கு உரிமை இருக்குது. அதுதான் இந்தியாவினுடைய சட்டமும் கூட. அரசியலமைப்பு சட்டம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து பிரிவினையாக ஒன்று பேசக்கூடாது. அதிலெல்லாம் 100க்கு 100 சரி, தவறே கிடையாது. ஆனால் அந்தந்த ஊருக்கு போகிற தமிழன் அந்தந்த ஊருக்கேற்ற சட்டத்திட்டங்களை மதிக்கிறானா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். இப்போ வட மாநிலங்களிலிருந்து இங்கு வருகிற இளைஞர்கள் இங்கே தமிழ்நாட்டில் என்னவாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அன்றாடம் செய்திகளில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். சமீபத்தில் கூட இந்த ஆவடியில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஆயிரக்கணக்கான வடக்கன்ஸு ஏறிக்கிட்டு ரிசர்வ் செய்யப்பட்ட கம்பார்ட்மெண்ட்டை ஆக்கிரமிச்சுக்கிட்டு அங்கு ரிசர்வ் செய்யப்பட்ட பயணிகளை விரட்டி அடித்த கொடுமையெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் தமிழர்கள் எங்கு போனாலும் ரொம்ப ரொம்ப தெளிவாக நடந்துப்பாங்க. இப்போ அவங்க ரிசர்வ் பண்ணிவிட்டு வட மாநிலத்துக்கு போனாங்கன்னா திடுதுப்புன்னு இந்த தமிழ்நாடு எல்லையை தாண்டினோன்னே வந்து ஏறுறாங்க. இப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை ஆகுது. அவனுக்கு இந்த ரிசர்வேஷன் அன்ரிசர்வேஷனுங்கிற கணக்கே கிடையாது. அவன் பாட்டை வந்து ஏறி உட்காந்துப்பான். இதெல்லாம் வந்து வட மாநிலங்களுக்கு ரயிலில் பயணம் செய்தவர்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி சட்டத்திட்டங்களை எந்த அளவுக்கு மதிக்காத ஒரு கூட்டம் வந்து இங்கே இறங்கிக்கிட்டே இருக்குது. நமக்கு பிரச்சனை அது கூட கிடையாது. அதை கூட சட்டத்தின் அடக்குமுறையால் அல்லது சட்டத்தை கொஞ்சம் கடுமையாக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ஒரு வழிக்கு கொண்டு வந்துட முடியும். ஆனால் இன்றைக்கி அரசியல் என்னவா இருக்குது அப்படிங்கிறத விஜய் ஆண்டனி முக்கியமாக நினைக்கணும். நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிற விஷயத்தை முன்வைக்கிறோங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு அப்படின்னு ஒரேன்னு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் திட்டமிட்டு வட மாநிலங்களிலிருந்து அந்த இளைஞர்களை கொண்டு வந்து இறக்குறாங்கங்கிறது தான் இன்றைய குற்றச்சாட்டாகவே இருக்குது. இங்கே அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டு நாளைக்கு இங்கே வந்து அவங்க தேர்தலில் ஓட்டு போடலாங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா தமிழ்நாடு என்னாகுங்கிறது தான் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இங்கே இருக்குது. இதற்கு முன்னாடி திராவிட ஆட்சிகளை பற்றி பல விமர்சனங்கள் இருந்தால் கூட இந்தியாவின் மிக முக்கியமான எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. முதல் 4 இடங்களுக்குள்ள இருக்குது. இதை வந்து யாராலையும் மறுக்கவே முடியாது. திராவிட ஆட்சிகள் செய்த மிகப்பெரிய சாதனை இதுதான். இன்றைக்கும் வட மாநிலங்கள் எவ்வளவு பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அன்றாடம் வீடியோக்களில் ட்விட்டர்லாம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெண் ஒரு நதியில் இறங்கி குளிச்சாங்கிறதுக்காக, குளிக்க கூட இல்லை, அந்த தண்ணியை தொட்டுட்டாங்கிறதுக்காக ஒரு 20 இளைஞர்கள் சேர்ந்து அந்த பொண்ணை அடித்து, ஐயோ அந்த வீடியோவை பார்க்குறதுக்கே அப்படியே கண்ணிலேருந்து ரத்தம் வரும். அப்படி இருக்குது அந்த வீடியோ. அப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகள்லாம் வட மாநிலங்களில் இருக்காங்க. அறிவில்லாதவர்கள், அவங்களுக்கு வந்து கல்வி அறிவில் ரொம்ப ரொம்ப பின்தங்கியவர்கள் அவங்களாம் இருக்காங்க. நான் கூட பல இடங்களில் பார்க்குறேன், அந்த பெரிய லாரியில் இந்த மட்பாண்டம் செய்கிற தொழிலாளர்கள் ராஜஸ்தான்லேருந்து வராங்க. இந்த இதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு எல்லாருமே இங்கே தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கு காரணம் என்னென்னா, தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக இருக்குது. அதை செய்தது திராவிட கட்சிகள். இன்றைக்கி அதையெல்லாம் ஒழிச்சிட்டு
நாங்கள் எப்படி முட்டாள்களாக இருக்கோமோ, நாங்கள் எப்படி புத்திசாலி இல்லாமல் இருக்கோமோ, அது மாதிரி நீங்களும் இருங்க அப்படின்னு சொல்வதற்கான ஒரு வேலை இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒழுக்கமின்மை, அநாகரிகம் இதெல்லாம் வந்து அவங்க மட்டும்தான் பண்ணுறாங்களா, நம்ம பண்ணுறது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. ஆனால் நம்ம மாநிலத்தில் நிறைய இளைஞர்கள் படித்து வேறு வேலைகளுக்கு போயிடுறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சொற்பமான இளைஞர்கள்னு கூட சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் அன்றாட குடிகாரர்களாக மாறிட்டாங்க. அன்றாடம் தியேட்டரில் போய் நின்று நடிகனுக்கு கொடி பிடிக்கிற கூட்டமாக மாறிடுச்சு. இல்லைன்னா இந்த அரசியல் கட்சிகள் கொடுக்குற அந்த குவார்ட்டருக்கும் 200 ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு கொடி பிடிச்சிட்டு போகிற கூட்டமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஆபத்தையும் நம்ம வந்து தடுத்து நிறுத்தி ஆகணும். இது தடுத்து நிறுத்தப்படவில்லை என்றால் இவர்கள் வந்து இறங்கிட்டே இருப்பாங்க. இங்கே தமிழ்நாடு வந்து வடக்கன்ஸினுடைய மாநிலமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் மாறணுங்கிறதுக்காக தான் சீமான் போன்றவர்கள் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சீமான் சொல்கிறாரு, நான் சொன்னது இன்றைக்கி உங்களுக்கு தெரியாது, தமிழர்களை ஓட ஓட விரட்டி அடிப்பான் வடக்கன்ஸ், அன்னைக்கு நீங்கள் வந்து அண்ணன் சொன்னாரேன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சீமான் சொன்னார். சீமான் சொல்லி சில நாட்களுக்குள் விஜய் ஆண்டனி இப்படி ஒரு கருத்தை போடுறாருன்னா சீமானை சீண்டி பார்க்குறாரா விஜய் ஆண்டனிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வருது. சமீபத்தில் ஒரு ஸ்டில் ஒன்று பார்த்தேன். லண்டனில் ஒரு தெருவில் வந்து ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க, இங்கு இந்தியர்கள் எச்சில் துப்பக்கூடாது அப்படின்ட்டு. என்ன அதனுடைய அர்த்தம் அப்படின்னா, இந்த வடக்கிலிருந்து போன இந்திக்காரர்கள் வந்து வெத்தலை பாக்க போட்டு லண்டன் தெருக்களில் துப்பி வச்சுருக்காங்க. அவங்க எல்லாரையுமே வந்து இந்தியர்கள்ங்கிற ஒரு கணக்கில் பார்த்து இந்தியர்கள் இங்கே எச்சில் துப்பக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடும் எச்சில் மாநிலமாக மாறக்கூடிய அபாயம் இருக்குது. ஆனாலும் திரும்பவும் நம்ம சொல்கிறோம், தமிழர்கள் எப்படி எல்லா மாநிலங்களுக்கும் போய் வேலை செய்ய உரிமை இருக்கோ அதே உரிமை வடக்கிலிருந்து இங்கு வருபவர்களுக்கும் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரத்தில் விஜய் ஆண்டனி வந்து இப்படி ஒரு கருத்தை பதிவிடுவதுங்கிறது நிச்சயமாக உள்நோக்கம் கொண்டது, இல்லைன்னா அறிவீனமானது. அதைத்தான் நம்ம வந்து ரொம்ப அழுத்த திருத்தமாக இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது. எப்படி சத்யராஜ் நடிகர்களுக்கு அறிவில்லைன்னு சொன்னாரோ அதை கிட்டத்தட்ட விஜய் ஆண்டனி நிரூபிச்சுட்டே இருக்கார். அதனுடைய வடிவம் தான் இந்த ட்விட்டு. நான் ஏற்கனவே வந்து வலைப்பேச்சில் சொன்ன அந்த பஞ்சு தான் இங்கே சொல்லணும்னு விரும்புகிறேன். சந்துக்கு சந்து இந்திக்காரன் தலைமுறைக்கும் சாவ போகிறான் நம்ம பேரன்.